சார், இந்த தமிழ்நாடு முதலமைச்சரும் ஆளுநரும் ரொம்ப ஆழமான புரிதலோடு செயல்பட்டு வருகின்றனர், பணியாற்றி வருகின்றனர் அப்படின்ட்டு ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்றாரு. ஆழமான புரிதல்னா என்ன சார்? ஆழமான புரிதல்னா என்னன்னு நீங்க சொல்லலாம். எனக்கு தெரியாது சார். அதனால சொல்ற ஒரு ஆளுநருக்கு என்ன வேலை, அந்த வேலையை செய்ய முடிய முதலமைச்சருடைய வேலையை அவங்க செய்ய போறாங்க. இதற்கு முன்புலாம் முன்னாள் முதல்வர் கலைஞர் இருக்கும்போது ஆளுநராக இருந்தவர் சுர்ஜித் பர்னாலா இருந்தார். ரெண்டு பேரும் புரிதலோடு இருந்ததுனால தான் ரெண்டு பேருமே ஆளுநர்களில் அவங்கவுங்களுக்கு விருப்பமானதை 3 பேர் கமிட்டியை போடுவாங்க. அதில் ஆளுநர் தான் அப்பவும் நியமனம் பண்ணுவார். ஆளுநருக்கு இவங்க எடுத்து சொல்லுவாங்க. அப்போ இவங்க சில கேட்பாங்க, அவங்க சிலரை போடுவாங்க. இப்படி தான் நடந்துச்சு. இதுக்கு பேர் தான் புரிதல். ஏதோ புதிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த பிரச்சனை பாடத்திட்ட பிரச்சனை கிடையாது. இது வேற பிரச்சனைகள்லாம் கிடையாது. இது ஆளுநர் துணைவேந்தர் நியமனம் மட்டும்தான் இன்னைக்கு உள்ள பிரச்சனை. அதை என்ன செய்யறது? கடந்த 5 ஆண்டுகளாக 22 பல்கலைக்கழகத்தில் ஏறத்தாழ 18 பல்கலைக்கழகம், பிறகு 15 பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தரே இல்லாம இல்ல. கரெக்ட். நான் சொல்றது கொஞ்சம் கேட்டுங்க. அப்படி இருக்கும்போது நிர்வாக சிக்கல், நெருக்கடி எல்லாமே இருந்துச்சு. எந்த அளவுக்குன்னு சொன்னா அதாவது பட்டம் அளிப்பு விழாவே 1 வருஷம் 2 வருஷம்லாம் தள்ளி போச்சு. உங்களுக்கு பாரதிதாசன் யூனிவர்சிட்டி 2-3 வருஷம் தள்ளி போச்சு. பாதிக்கப்பட்டவர்கள் பல்லாயிரம் மாணவர்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க. இந்த மோதல் இருக்கு பார்த்தீங்களா, ஆளுநராக இருக்கட்டும் முதல்வராக இருக்கட்டும், இந்த மோதல்னால பாதிக்கப்பட்டவர்கள் பல்வேறு பல்கலைக்கழகத்துடைய மாணவர்கள். அதுல அன்னைக்கு ஆளுநராக இருந்தவர் மிகப்பெரிய தவறுகளை செஞ்சார், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் அதன் காரணமாக என்ன ஆச்சுன்னா 5 வருஷமும் பெரும்பாலும் ஸ்தம்பிச்சு போச்சு பல்கலைக்கழகங்கள். அப்ப இந்த மோதல் போக்கு இல்லாம முந்தைய எம்ஜிஆர் ஆட்சி காலம், கலைஞர் ஆட்சி காலம் போல அல்லது செல்வி ஜெயலலிதா ஆட்சி காலம் போல 2 பக்கமும் புரிதல். ஏன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு இந்தியாவில் குஜராத் மட்டும்தான், அதாவது வேந்தர் என்பவர் சிஎம் இருக்காரு. அது என்னமோ ஸ்பெஷலா வச்சிருக்காங்க அந்த மாநிலத்தை நான் நினைக்கிறேன். அந்த மாநிலத்தில் மட்டும்தான் சிஎம்ஏ வேந்தரா இருக்காரு. கவர்னருடைய வேலையை அவர் ஆக்ட் பண்றாரு அந்த ஊர்ல. ஆனா இதை எதிர்த்து மகாராஷ்டிரா பாஜக ஆளக்கூடிய மாநிலம், அதே மாதிரி தெலுங்கானா காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலம், இந்த ரெண்டுமே இந்த 5 கமிட்டியை அவங்க போட சொல்லி அவங்களும் தான் இதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. யார் கேட்டுக்கிட்டு இருக்காங்க? 3வது மேற்கு வங்காளம். உங்களுக்கு தெரியும், முன்னாள் முதல்வர் செல்வி மம்தா பானர்ஜி, அவருடைய காலத்திலையும் ஒண்ணு செய்ய முடியல. யாரு? ஆளுநருக்கும் முதல்வருக்கும் மோதல். அதனால் பாதிக்கப்பட்டது யார் சொன்னா மாணவர்கள், பல்கலைக்கழகங்கள், ஆசிரியர்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டாங்க. இது கடந்த 5 ஆண்டுகளாக நடந்த ஒரு விஷயம் தமிழ்நாட்டிலையும். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு புரிந்துணர்வோடு முன்னாள் முதல்வர்கள் எப்படி ஆளுநர்களோடு பிரபுதாஸ் பட்வாரியோடு எம்ஜிஆர் அவர்களும், அதே மாதிரி செல்வி ஜெயலலிதா அவர்கள் அன்றைய ஆளுநர்கள் மூலமாகவும், கலைஞர் அவர்கள் அவரோடு இருந்த ஆளுநர்கள் மூலமாக ஒன்றிணைந்து எப்படி அந்த துணைவேந்தர் நியமனத்தில் 3 பேர் போடுவாங்க. அந்த 3 பேர்ல 2 பேர் சேர்ந்தே அந்த 3 பேரை போடுவாங்க. தேர்தல் அப்போ அந்த குழு தான் இருந்துச்சு, புதுசா குழு இல்லை. அது தமிழ்நாடு அரசுக்கு 2, அரசுக்கு 2, ஆளுநர் 1 சிண்டிகேட், ஆளுநருக்கு 2 சிண்டிகேட்டுக்கு 1. ஆமா, அதே மாதிரி இதெல்லாம் சேர்ந்து ஒரு முறையா நாம இப்ப நியமிச்சிட்டோம்னா பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் பிரச்சனை இல்லை, பல்கலைக்கழகத்துக்கு பிரச்சனை இல்லை. இப்படி ஒரு சூழல் வரும்னு சொல்லி இந்த மோதல் போக்கு வேண்டாம்னு நினைக்கிறாங்க. இதுக்கு முன்னால நீங்க பேசுனீங்க ஏதோ ஆழமான புரிதல் சொன்னா 3 முறை அந்த ஆளுநர் இவரை அலக்களிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார? முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு பிற மாநிலங்களில் பாஜக ஆழ்ந்த மாநிலங்கள், ஆளுகின்ற மாநிலங்கள்லாம் என்னன்னு சொன்னா தனிப்பெரும்பான்மை ஒரு கட்சிக்கு கிடைச்சா, அப்ப உண்மையில நீங்க சொல்ற மாதிரி 2 பேருக்கு ரொம்ப ஆழமான புரிதல் இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னா அன்னைக்கு தனிப்பெரும் கட்சினா விஜய் அவர்களை ஆட்சிக்கு அழைச்சிருப்பாங்க. 2-3 முறை அவர் அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அவர் மோதல் வச்சிருக்காரு, காதல் வச்சிருக்காரு. இந்த 2ம் இல்லாம மாணவர்கள் சாதல் கூடாதுங்கிறதுக்காண்டி தான் இந்த துணைவேந்தர்கள் நியமனம் பண்ணணும்னு சொல்லி இன்னைக்கு இந்த ஒரு முடிவுக்கு அரசு வந்திருக்கு. இன்னைக்கு நியமிக்கப்படக்கூடிய உறுப்பினர்கள் தமிழ்நாடு அரசுடைய உறுப்பினர்கள் இருப்பாங்க. அது மட்டுமல்ல, அதுல மோதல் இல்லாமல் இருந்தா எங்களுக்கு கூடுதலாக 2-3 துணைவேந்தர் நியாயமான ஆளை கொடுங்கன்னு சொல்லி பேச முடியும். இதுதான் இதுக்கு முன்ன நடந்தது. நானே பல துணைவேந்தர் நியமிப்பதற்குள்ள முயற்சி எடுத்தவன். அப்ப என்னென்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். அதனால் அதுக்கு பிறகுதான் என்ன நடந்துச்சுன்னா
அதாவது 40 கோடி 50 கோடி குழுக்களவர்கள் மட்டும்தான் துணைவேந்தரா வர முடிஞ்சு. முன்னாள் அமைச்சர் நடந்தது ஒரே ஒரு நிமிஷம் இல்லைங்க, அதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்துச்சு. அந்த நிலைமை வரக்கூடாது. உங்களுக்கு 10 ஆண்டுகளா என்ன நடந்துச்சு தெரியுமா? கடந்த 10 ஆண்டுகளா நல்லா சொல்லுங்க. யாருமே சம்பந்தம் இல்லாதவர்கள், தகுதி இல்லாதவர்கள் பணத்தை கொடுத்துட்டு வந்தாங்க, பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க. சேலம் பெரியார் என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியாது. சம்பந்தமே இல்லாதவர்கள் நாம ஆட்சியாளர்கள் நியமித்தவர்கள் என்ன நடந்துச்சு. அதனால குழுவோட போகும்போது நியாயமானவர்கள் வருவார்கள் நம்பிக்கை இருக்கு. பெரியார் பல்கலைக்கழகத்தோட விசிஏ கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணாரு. அரசு நடவடிக்கை சேர்த்துங்க நீங்க. ஆமா, நீங்க பன்வாரிலால் புரோஹித் இருந்த காலத்திலிருந்து அதிமுகவில் இவ்வளவு மோசமா நடந்தது. நான் வந்ததுக்கு பிறகுதான் அதை சரி செய்தேன்னு சொன்னாரு பன்வாரிலால் புரோஹித். அதான் சொன்னாரு சரியா. அதற்கு பிறகு திரு RN ரவி வந்தார். நான் ஆதாரத்தோட சொல்றேன், நீங்க தான் ஆதாரத்தோட சொல்றீங்க. நீங்க ஆதாரத்தோட சொல்றீங்க, ஆனா நீங்களே உண்மையை ஒத்துக்கிறீங்க. அதிமுக ஆபீஸ்ல போட்ட வைஸ் சான்சலரும் தவறு செஞ்சிருக்காங்கன்னு சொல்றீங்க, ஆளுநர் போட்டவர்களும் தவறு செஞ்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. அப்ப இதுக்கு வழி என்ன சார்? நீங்க மொட்டையா நீங்க எந்த சார்ஜும் யார் மேலையும் வைக்க முடியாதுங்க. அதனாலதான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு விளக்கமா சொன்னேன். ஒவ்வொரு மாநிலங்கள் என்ன செஞ்சு, நம்ம மாநில முன்னாள் முதல்வர் கலைஞர் இருக்கும் போதும் முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் உள்பட இருக்கும் போது என்ன நடந்துச்சு, அன்றைய ஆளுநர்கள் 2 பேரும் எப்படி மோதல் இல்லாம இதை முறைப்படுத்தினாங்க. இவ்வளவே நான் சொன்னேன். மோதல் வந்ததுனால பல்கலைக்கழகங்கள் பாதிக்கப்பட்டது, பல்லாயிரம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். கடந்த 5 ஆண்டுகள் நடந்ததெல்லாம் நம்ம அலங்கோலம்லாம் உங்க கண்ணு முன்னால பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம வசதிக்கேற்ப மறந்துடக்கூடாது. அதையும் நாம தெரிஞ்சுக்கணும். அதை சரி செய்யணும் சார். அன்னைக்கு தவறு நல்லது நடந்துச்சு, தவறு நடந்துச்சு. அந்த தவறுகளை சரி செய்ய வேண்டிய வேலையில இன்னைக்கு இந்த அரசு முயற்சி செய்திருக்கு. கேட்டதான் காலம் பதில் சொல்லணும் சார். ஒருவேளை எனக்கு தெரியல சார், நீங்க வேணா சொல்லுங்க. ஒட்டுமொத்தமாக இந்த நாடு பள்ளி கல்வித்துறைக்கும் உயர்கல்வித்துறைக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை இவ்வளவுதான் என்று அறிவித்த பிறகு தனியாக பல்கலைக்கழக மானிய குழுவுக்கு நீ மாநிலத்தில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ்க்கெல்லாம் நீ கிராண்ட்ஸ் இப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஏதாவது நிதி ஒதுக்கீடு செய்வாங்களா? ஏன்னா இங்கே அரசு, மத்திய அரசு சொல்லி இருக்கிற பட்ஜெட்ல வெறும் 3000-4000 கோடி அவ்வளவுதான். இந்த 4000 கோடி தான் பிரிச்சு வருதுன்னு நினைக்கிறேன் இந்தியா முழுசு. கரெக்ட் தானே சார்? நீங்க சொல்றதுதான், நான் சொல்லல, பட்ஜெட் சொல்றது. முதல்ல ஒதுக்குனீங்கல்ல ஒரு 3-4 இடங்கள் 17, 11, 10 அதுல இருந்து கொஞ்சம் வரத்தான் செய்யும். அதுல இருந்து கொஞ்சம் வரும். உங்களுக்கு சொன்னீங்க இல்லையா, அதை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். எல்லாத்துலயும் சேர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அது இன்னைக்கு நேத்து இல்ல, எல்லாத்துலயும் சேர்ந்து. சகோதரர் அழகா சொன்னாரு. 15 ஆண்டுகளா, கடந்த 15 ஆண்டுகளா, 10 ஆண்டுகள் ஏடிஎம்கே ஆட்சி, 5 ஆண்டுகள் டிஎம்கே ஆட்சியில ஆசிரியர்கள் நியமனம் நடக்கலைன்னு சொன்னேன். நான் சொல்லிக்கிறேன் சார். சார் இல்ல சார், நீங்க கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. நீங்க பாட்டுக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்குன்னு ஒதுக்கப்பட்ட தொகையை ஸ்டேட்டோட யூனிவர்சிட்டிக்கு யூஜிசி வாங்கி கொடுக்குதா? சொல்லுங்க சார். அடுத்து என்ன இருக்கு, என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்து ஐஐடிஸ் இருக்கு, என்ஐடி இருக்கு, யூஜிசி இருக்கு, ஸ்டூடெண்ட் எய்ட் இருக்கு, PM உஷான் ஒன்னு இருக்கு, IISER ஒன்னு இருக்கு, அதர்ஸ்னு ஒன்னு இருக்கு. யூஜிசி தான் சார் நமக்கு கொடுக்க வேண்டிய. யூஜிசி னுடைய டோட்டல் அலோகேஷன் வெறும் 4000 கோடி தான் சார் வருஷத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு. அதுல எத்தனை யூனிவர்சிட்டி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோ அதுல பிரிச்சு கொடுப்பாங்க. இது இன்னைக்கு நேரத்தில் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்க வேலை. இப்ப நாங்க சொல்ல வர்றது, சகோதரர் அழகா சொன்னாரு, 15 ஆண்டுகளாக ஆசிரியர் நியமனம் இல்லை, அதை செய்யணுங்கிற முடிவுல தான் இந்த அரசு வந்திருக்குன்னு இன்னைக்கு மாண்புமிகு அமைச்சர் விஸ்வநாதன் என்ன சொல்லியிருக்காரு. அதெல்லாம் செய்ய முடியாது. நீங்க எப்படி செய்யணும், ரூல்ஸ் இருக்குது சார். நீங்க முடியாதுன்னு சொல்லாதீங்க சார். இன்னைக்கு என்ன அறிவிப்பு வந்திருக்கா, டிஆர்பி தெரிவித்துள்ளதுல 42,000 ரூபாய் பரீட்சை எழுதியிருக்காங்க. அவர்களுக்கு நாங்கள் உடனடியாக பணி நியமனம் யார் யார் செலக்ட் ஆகிறாங்களோ தரப்போறோம் சொல்லியிருக்காங்க. நீண்ட காலமா அது நிலுவையில் இருக்கு. எப்போ எக்ஸாம் நடந்தது? எக்ஸாம் இதுக்கு முந்தின ஆட்சி நடந்தது சார். ஆனா நியமனம் இல்லை சார். இப்ப பண்ண போறோம்னு சொல்றாங்க சார். சார் இது மட்டும் இல்ல, எல்லாமே தொடர்படியா நடக்கும். நான் கேட்கிறேன், மின்சார வாரியத்தில் என்ன நடந்துச்சு? என்ன நடந்தது? 11 மாசமா நியமிக்கப்படல. இவங்க வந்தவன நியமிச்சாங்க இல்லையா? 11 மாசமா ஏன் நியமிக்கப்படல? நீங்க கேட்க முடியுமா? நான் கேட்க முடியுமா?
கடந்த எக்ஸாம் எழுதி. அப்ப யார் நியமிச்ச நியமனம் கொடுத்தது? சமீபத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் வந்து நியமனம் கொடுக்கிறது மட்டுமல்ல, சரியில்லாத அல்லது பிரசவ வேதனையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு கீழே இறங்கி வந்து கொடுத்தார் இல்லையா? நான் அதைத்தான் சொல்ல. நீங்க அதாவது இவையெல்லாம் அதிகாரம், ஆட்சி அதிகாரம் பண்றது. எந்த முதல்வரை வச்சு நீங்க சொல்ல முடியாது. ஆனா முதல்வருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் தான் முக்கியம். உடனே கொடுங்க. அதே மாதிரி முதல்வர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு. அது மட்டுமல்ல, முதல்வர் தான் வேந்தராக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அதை நாங்கள் நிறைவேற்றுவோம் சொல்லி கல்வி அமைச்சர் சொல்றாரு. அதோட நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். ஒரு எல்லாரும் சொல்லுங்க, 3 பேர் தாங்க ஏற்கனவே நியமனத்தில் இருந்தாங்க. ஒன்னு கவர்னர் ஆளு, இன்னொன்னு அரசு ஆளு, இன்னொன்னு சிண்டிகேட். இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா, கூடுதலா அரசு சிண்டிகேட் ஒரு ஆளை நாங்க கேட்டிருக்கோம் சொல்றாங்க. அப்படி வரும்போது நான் 3 பேர் ஆகும். யூஜிசிஏ வந்தா கூட இங்க 2 பேர் தான் வர முடியும். அந்த ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு தெளிவா அவர் சொல்லியிருக்காரு. படிச்சு பார்த்தா தெரியும். மொத்தம் 5 பேர் வந்தா அதுல ஏற்கனவே உள்ள சிண்டிகேட் போக அரசு சார்பா ஒரு சிண்டிகேட் இப்படி மொத்தமா நியமிக்கும் போது நம்மள்கிட்ட வந்து அதிகமான இடங்கள் வந்தா நம்ம அதிகமாக நியமிக்க முடியும். அதை நாங்க ஆளுநர்கிட்ட பேசியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த முடிவான முடிவு அல்ல, இனிமே தான் அந்த முடிவு வரும். ஆனா மோதல் போக்கு இருக்கக்கூடாது, காதல் போக்கு வேணாம். ஆனா இப்போதைக்கு நம்ம தேவை ஈதல் போக்கு. அதாவது ஒவ்வொரு பல்கலைக்கழகங்கள்லையும் நிச்சயமாக வேந்தர்கள் இருக்கணும். அந்த வேந்தர்கள் மூலமாக பல்கலைக்கழகத்துடைய மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழாவிலிருந்து அவங்களுடைய எல்லா வகையான உதவி நடக்கணும். கடந்த ஆண்டுகள் இந்த மாதிரி வேந்தரே இல்லாம 16 பல்கலைக்கழகம், உங்களுக்கு வேணா நான் படிச்சு காமிக்கிறேன். அவ்வளவு பல்கலைக்கழகத்தில் வேந்தரே இல்லாத ஒரு பிரச்சனை இருந்தது. அதை மாற்றணும், சரி செய்யணும்னு நினைக்கிறாங்க. இதுல போய் யாருக்கு அடகு வைக்கிறதோ, யாருக்கு யார் பேச்ச கேட்க போறதோ அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. துணைவேந்தர் மேட்டர் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்து ஆசிரியர் நியமனம். எப்படி மின்வாரியத்தில் வந்து வந்த உடனே ஒரே மாசத்துல ஆசிரியர் நியமனத்தை மின்வாரிய ஊழியர்கள் நியமனம் பண்ணாங்களோ, அதே மாதிரி நீண்ட காலமா 15 ஆண்டுகளா நியமிக்கப்படாத ஆசிரியரை நியமிக்க போறாங்க. சார், இது நீங்க ரொம்ப வருஷம் வந்து இந்தியாவை ஆட்சி செய்த ஒரு கட்சி, ஒரு கவர்மெண்ட்டோட ப்ராசஸில் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு 40 நாளில் நடக்கக்கூடிய காரியமான்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். நீங்கள் புதுசாக வேணா ஒருத்தங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துட முடியும். நான் சொல்றேன், 1 மாசமா நியமனம் செய்யப்படாதவர்களை வந்த உடனே நியமிச்சாங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்றது. இந்த 50 நாட்கள்ல என்னென்ன நடந்திருக்கு, இன்னைக்கு எந்த அளவுக்குன்னா பத்திரப்பதிவு நடந்த 15ஆவது நாள் உங்களுக்கு பட்டா எங்கேயும் நீங்க அலைய வேண்டிய ஆன்லைன்ல கிடைக்குது. ஒரு குறையை நீங்க கொண்டு வந்திருக்காங்க சார். 17ஆம் தேதி துவங்குறாங்க. பள்ளிக்கூட புதுப்பித்தலுக்கு 5 லட்சமோ 10 லட்சமோ கொடுக்க வேண்டியது இல்லை சார். நீங்க அது இல்லாம நீங்க ஃப்ரீயா பெறலாம் சார். இப்படி பல காரியங்களை அவங்க செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்கள வாழ்த்துவோம், பாராட்டுவோம். சொல்லுங்க. ஸ்டார் 1.0 திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது பத்திரப்பதிவு துறையில் டிசிஎஸ் மூலமாக. சரியா? இல்ல நடக்கலையா? நடந்துட்டு தாங்க இருக்கு. ஸ்டார் 2.0 திரு சொல்லுங்க இவருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. ஸ்டார் 3.0 இந்த டிஎம்கே கவர்மெண்ட்ல கொண்டு வரப்பட்டது. இது ஒரு துறையினுடைய அடுத்தடுத்த கட்ட டெவலப்மெண்ட். நீங்க ஏதோ இவங்க வந்ததுனால இல்ல இல்ல நீங்க 17ஆம் தேதி நேரடியாக கிடைக்குது. எங்களுக்கு எல்லாம் கிடைக்கல சார். கடந்த அங்க பட்டாவுக்கு என்ன பாடுபட்டோம் எங்களுக்கு தான் தெரியும். என்ன பாடுபட்டீங்க? கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஆகும் சார். எல்லாம் குடுக்கல் வாங்க முடிஞ்சா தான் சார் பட்டா கிடைக்கும். இன்னைக்கு அந்த மாற்றம் வந்திருக்கு சார். நான் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு சமீபத்தில் போனேன் சார். ஒரே ஒரு பயம். அதே மாதிரி ஆர்டிஓ ஆபீஸ்ல கூட இன்னைக்கு எல்லா இடங்கள்லயும் இன்னைக்கு இல்லாத ஒரு சூழல் வந்திருக்கு. இதை நீங்க மறுக்காதீங்க. ஒரு நல்லது நடக்குது. ஒரு உண்மையை புரிந்து கொள்ளணும். 3 பேர் என்ற அந்த நியமனம் என்பது, அதாவது இப்ப 4 பேர்னு கொண்டு வந்த ஆளுநருடைய வேலையை நிலுவையில் வச்சிருக்கோம். அது ஆளுநர் கொண்டு வரல, யூஜிசி ஆளுநர் மூலமா வந்தது. 4 பேர் இருந்தா 2 பேர் வந்து மத்திய ஒன்றிய அரசு, அதே மாதிரி 2 பேர் மாநில அரசு இருக்கும். அதை விட 5வது ஒருத்தர் நியமனம் பண்ணா, அந்த 5வது ஒருத்தர் நியமனம் பண்ணா அது தமிழக அரசு மூலமாக உள்ள சிண்டிகேட். அப்படி வரும்போது நமக்கு 3 பேர் கிடைக்கும். நாம நினைக்கிறது நடக்குங்கிற அடிப்படை தான் இந்த அரசு பண்ணிருக்கு. நான் கேட்கிற கேள்வி, அது குஜராத்துக்கு மட்டும் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு கேட்டு இப்ப நம்ம அரசு என்ன கேட்குது? முதல்வர் விஜய் அவர்கள் தான் வேந்தராக இருக்க வேண்டும் என்று இன்னைக்கு வரை நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அந்த அரசு என்ன செஞ்சோ இந்த அரசு செஞ்சு படிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. அதனால அதை நாம வேணாம்னு சொல்ல. இப்ப உடனடியாக துணைவேந்தர்கள் நியமனம் பண்ணலைன்னு சொன்னா மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் சொல்லிதான் இந்த விஷயத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. நான் 3 பேர் நியமனம் பண்ணும்போது சிறுபான்மைக்கு உதவுன்னு சொல்லி
அன்னைக்கு தலைவர் மூப்பனார் அவர்கள் மூலமாக வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு வகாப் என்பவரையும், அதன் பிறகு திரு சாதிக் அவர்களையும், அதன் பிறகு அந்த 2 பேரும் கிடைச்சு போச்சு. ஜெயலலிதா ஆட்சி காலத்துல உங்களுக்கு மீர் முஸ்தபா அவர்கள் கிடைச்சிச்சு. அதே மாதிரி வந்து திரு டாக்டர் உதுமான் மைதீனுக்கு முயற்சி எடுத்தோம், அதுதான் கிடைக்காம போச்சு அந்த நேரத்தில். காரணம் அன்னைக்கு பணம் விளையாண்டுச்சு. இந்த விஷயமெல்லாம் நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்ன நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். 5 பேர் இருந்தா 3 பேர் நம்ம பகுதியில இருந்து வருவாங்க. நாம நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நலம் பாதிக்கப்படும், பாதிக்கப்படாமல் இருக்கும். தயவு செஞ்சு ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து இந்த டான்ஸ் ஆடுறது, டான்ஸ் நல்லா ஆடுறாரு. முந்தின ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் பாட்டு பாடி டான்ஸ் ஆடினாரு பொன்முடி, அதையும் ஞாபகம் அது வெளியே வந்திருக்கு. அவர் மேல உள்ள குற்றச்சாட்டுகளையும் பாருங்க. குற்றச்சாட்டு இல்லாதவர் இவர், இதை ஒரு குற்றச்சாட்டா வச்சுக்கிறது. அவர் மேல எத்தனை குற்றச்சாட்டு, கோடிக்கணக்கான ஊழல் செஞ்ச குற்றச்சாட்டுலாம் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பாருங்க சார்.